அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குருப்பெயர்ச்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28க்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருப்பெயர்ச்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதுகாலம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரார். இந்த நாளில் குரு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்காது. ஓராண்டு காலம் ஏற்கனவே உங்களுக்கு சென்மச்சனி வேறு இப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சென்மச்சனியில் 4ல் குரு இருந்தது, அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை. இப்போ கும்பராசி அன்பர்கள் ஒரு வருடம் ரொம்ப கடுமையான காலமாக தான் இருந்திருக்கும். ஒரு வருடம் இல்லை, உங்களுக்கு விரயச்சனியிலேருந்து சென்மச்சனி ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் இன்னல்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆகிறார். இந்த 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி மிதுனத்துக்கு ஆகி அவர் எங்கே பார்க்காருன்னா பார்த்தீங்கன்னா கும்பத்தை தான் பார்க்க போகிறார். குரு பகவானுக்கு 3 பார்வை உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 3 பார்வை உண்டு. அவர் 5ஆம் பார்வையாக துலாமையும், 7ஆம் பார்வையாக தனுசுவையும், 9ஆம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்கார். இதுக்கு பேர் பாக்கிய பார்வை என்று சொல்லுவாங்க, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆக கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 சனி காலத்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஓராண்டு காலம் ரிலீஃப், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது. கடந்த ஓராண்டு காலம் பட்ட பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஃபைனான்ஸ் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்க. அது பூராமே சரியாக போயிடும். இப்போ சரியாகக்கூடிய நேரம் தான் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு கெஞ்சி கேட்டாலும் 5இல் குரு கிடைக்காது. 5ஆம் இடத்துக்கு குரு வர 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 5ஆம் இடத்துக்கு குரு வருவார். யோகஸ்தானம் என்று பெயர் 5ஆம் இடத்துக்கு, பூர்வ புண்ணியஸ்தானம் என்று பெயர். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு, யோகஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. கும்பராசிக்கு தனகாரகன் குரு, தனஸ்தானாதிபதி, தனகாரகன் ரெண்டுமே அவர் தான். அவர் 5ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு கொடுக்க போகிற பணத்தை நீங்கள் எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார். தனகாரகன் யோகத்தில் உட்காரார். அப்போ உங்களுக்கு யோகமான அமைப்பு, பண வரவு அதிகமாக இருக்க போகுது. குருவே தனகாரகன், உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குரு தான். அவர் 5ஆம் இடத்துல உட்காந்து அள்ளி கொடுத்து உங்களுக்கு எந்த குறைவில்லாத நிலையை கொடுக்க போகிறார். 7.5 சனியெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாதுங்க ஒரு வருஷத்துக்கு. அவர் மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் இன்னொன்று துலாம் ராசியை பார்க்கார். இந்த கும்பத்துக்கு துலாம் ராசி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம்னு பேர். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் இரட்டிப்பு லாபம், வருமானத்துக்கு மேல் வருமானம், தந்தை வழி சொத்து கிடைப்பது, தந்தை வழியில் இருக்க பிரச்சனை சரியாகக்கூடிய அமைப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அது சரியாகக்கூடிய அமைப்பு. வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம். அடுத்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்காரு. இந்த லாபஸ்தானம் தனுசு, உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குரு பார்த்தா சொல்லவே வேண்டாம். தொழிலில் நல்ல லாபம், லாபத்துக்கு குறைவே இருக்காது. எடுக்கிற முயற்சி அனைத்து வெற்றி. மூத்த சகோதரர்களுடைய நல்ல நிதியுதவி, மூத்த சகோதரர்களுடைய நல்ல உதவி, அவங்களுக்கு ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. பிரிஞ்ச சகோதரர் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே ஒருவர் ஜனனகால ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்து நல்லது செய்யும். 11ஆம் இடத்தை குரு பார்த்தார் என்றால் அவர்களுக்கு பண ரீதியாக எந்த குறைபாடுமே வராது.
கோச்சாரத்திலும் குரு 11க்கு வந்தாலும் சரி, 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சரி, யோகமான அமைப்பு தான், எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்படி இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்குள்ளே ராகு வேறு பயிற்சியாகி வந்துட்டார். கும்பராசிக்குள்ளே ராகு இப்போ வந்துட்டார். ராகுக்கு எது பயிற்சியாகி ராசிக்குள்ளே ராகு வந்துட்டார். அந்த ராகுவையும் குரு பார்க்க போகிறார். ராகு போல் கொடுப்பவனும் இல்லை, கேது போல் கெடுப்பவனும் இல்லை. மாதிரி ராகுவை குரு பார்த்தாலே பணம் வரும். ஆகையால் உங்கள் ராசியையும் பார்க்கார், உங்கள் ராசிக்குள்ளே இருக்க ராகுவையும் பார்க்கார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானத்தில் அமர்றார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கார், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கார். இது அனைத்துமே கும்பராசிக்கு மிகவும் அற்புதமான அமைப்பு. நோய் நொடி இருவாது, கடன் சுமை இருவாது, பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனை இருவாது, பகையாளியை ஒரு நண்பராகிடுவாங்க. நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்க போகுது, சுபகாரியம் நடக்க போகுது. திருமண தடை இருந்தால் திருமணம் கைகூடி வரும். கும்பராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்ததெல்லாம் வெற்றி. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கிறது. 100க்கு 100% இந்த குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.